ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட்நெட் சேனல். இன்றைக்கி நாம் மகாநிதி சீரியலோட இன்றைக்கி எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாமா? நேற்று மகாநிதி சீரியலில் காவேரிக்கு பர்த்டே செலிப்ரேஷன் முடிஞ்சது. பர்த்டே செலிப்ரேஷன் முடிஞ்சதும் காவேரி வீட்டிலையே அம்மாவும் ஸ்டே பண்ணிட்டாங்க. காரணம் என்னென்னா, அங்கே யாழினி பாப்பா இருந்தா. ஸோ அவள் கூட விளையாடிட்டு நான் இங்கேயே இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ மறுநாள் காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. அப்போது நம்ம ஹீரோவான விஜய் வராரு. வந்து காவேரியை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு டைரெக்டாக கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிற பிளானில் வந்திருக்காரு. ஸோ ரெண்டு காவேரியுமே ரெடியாகி இருக்காங்க. அப்போது 2 பேரும் காரில் கிளம்பிட்டாங்க. அப்போ சொல்கிறாங்க, குட்டி காவேரி சொல்கிறாங்க, அம்மா மிஸ்ஸையும் நம்மளே கூட்டிகிட்டு போயிடலாம்லப்பா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே விஜய் சொல்கிறாரு, ஆமாம், ஆனால் அவங்க மிஸ் தான் வரமாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. அப்போ விஜய் என்ன பண்ணுறாருன்னா, ஸ்லோவாக காரில் காவேரியை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கார். அப்போ குட்டி காவேரி சொல்கிறாங்க, அப்பா ஏன்ப்பா இவ்வளோ ஸ்லோவாக போகிறீங்க? நம்மளை விட மற்ற வண்டி எல்லாம் ஃபாஸ்ட்டாக போகுது, எனக்கு ஸ்கூலுக்கு நேரமும் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை உங்கள் மிஸ்ஸே இங்கே தான் இருக்காங்க, அதுக்கு என்ன, வா மெதுவாக போவோம், உங்கள் மிஸ்ஸையும் காருக்குள்ளே ஏற்றணுன்னா நம்ம இப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஸ்லோவாக போயிட்டுருக்கப்போ காவேரி விஜய்கிட்ட பேசுகிறாங்க. ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? நான் உங்கள் பொண்ணோட மிஸ்ஸு, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. எதுக்கு என்னை இப்படி ஃபாலோ பண்ணுற மாதிரி? உங்கள் காரில் ஏற்றணுன்னு தானே என்னை இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க. நான் ஏற மாட்டேன், காரில் நிறைய இடம் இருக்குது, வாங்க மிஸ் அப்படின்னு சொல்லி விஜய் கூப்பிடுறாரு. ஆனால் காவேரி மறுக்கிறாங்க. காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உங்கள் ஆக்சுவலாக நான் ஒரு மிஸ்ஸு, என்கிட்ட இப்படிலாம் நடந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு நடந்து போகிறாங்க. அப்போ குட்டி காவேரி இறங்கி என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பா இப்படிலாம் பண்ணாதீங்க, எங்கள் மிஸ் பாவம், நீங்கள் இப்படி டீஸ் பண்ணுறதுனால தான் பாருங்கள் அவங்க கோவமாக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குட்டி காவேரியும் விஜய்கிட்ட சத்தம் போடுறாங்க. அதாவது, எங்கள் மிஸ்ஸு பாவம், அவங்கள ஒன்றும் பேசாதீங்க இப்படியெல்லாம், சரி நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் ஈவினிங் எங்கள் மிஸ்ஸோட வீட்டுக்கு போயிடுறேன், நீங்கள் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கிளம்புறாங்க. அப்போ கேட் முன்னாடி விஜய் கெஞ்சிகிட்ருக்காரு குட்டி காவேரிக்கிட்ட, சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே குட்டி காவேரி கோவப்பட்டுட்டு போகிறாங்க. போ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ அவங்க மிஸ் வராங்க பக்கத்தில். மிஸ் வந்தோடனே, மிஸ் வெயிட் பண்ணுங்கள், நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அவங்க மிஸ் கூட போகிறா. அப்போது சடனாக என்ன ஆகுதுன்னா, பிரின்சிபல் மேம் கேட் கிட்ட நின்றுட்டுருக்காங்க. கேட்டில் அவங்களோட கிளாஸ் ரூம் கிட்ட நிற்கிறாங்க. உடனே காவேரி சொல்கிறாங்க குட்டி காவேரி கிட்ட, சரி நீ கிளாஸ் ரூமுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மிஸ் என்ட்ரு ஆகிற இடத்துல பிரின்சிபல் மேம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. காவேரி உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க மிஸ்ன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நீங்கள் ஒரு பொண்ணுக்கிட்ட மட்டும் ரொம்ப அக்கறையாக இருக்கீங்க, ஸோ அது தப்பு, டீச்சர்ஸ்னால் எல்லாருக்கிட்டேயுமே கேர் எடுத்துக்கணும், ஆனால் உங்கள் மேலே சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு, நீங்கள் ஒரு குழந்தைய மட்டும் ரொம்ப கேர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது தப்பு காவேரி, அப்படி பண்ணாதீங்க, எல்லா குழந்தைங்களும் நம்மளுக்கு ஒன்று தான், கிளாஸில் 35 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா நீங்கள் 35 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேயும் ஒரே மாதிரி நடந்துக்கணும், இவங்கக்கிட்ட மட்டும் நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி மற்ற மிஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே காவேரி யோசிச்சுட்டே போர்டில் எழுதி போட்டுட்ருக்காங்க, கிளாஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஆமாம், நம்ம இவக்கிட்ட கொஞ்சம் ஓவர் அட்வான்டேஜ் தான் எடுத்துக்கிறோம், அவகிட்ட தான் நம்ம ஓவராக பேசிக்கிட்டே இருக்கோம், இனிமேல் இதை செய்யக்கூடாது, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க. இதையெல்லாம் யோசிச்சுட்டே கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்க. அப்போது காவேரி குட்டி காவேரி என்ன பண்ணுறாங்கன்னா, மிஸ் யாழினி இப்போது பஸ்ஸில் போயிட்டுருப்பான்ல, நம்ம ஈவினிங் அவகிட்ட கால் பண்ணி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மிஸ் சொல்கிறாங்க, இப்போ என்ன கிளாஸ் போயிட்டுருக்கு, நீ என்ன பேசுகிற, பேசாமல் எழுதுகிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. உடனே குட்டி காவேரி என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் பீரியட் லன்ச் டைம் வருது. லன்ச் டைம் வந்தோடனே மிஸ்ஸோட பிளேஸ்க்கு போகிறாங்க. போய் சாப்பிடலான்னு உட்காடுறாங்க. அப்போ காவேரி சொல்கிறாங்க, போய் உன் பிளேஸில் உட்காந்து சாப்பிடு, ஏன் இங்கே உட்கார போகிற அப்படின்னு சொல்கிறாங்க.
உடனே குட்டி காவேரி சொல்கிறாங்க, இல்லை மிஸ் நான் டெய்லி இங்கே தானே உட்காந்து சாப்பிடுவேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நீ போய் உன் பிளேஸில் உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா குட்டி காவேரி, இல்லை மிஸ் நான் வந்து இங்கே டவல் போட்டு சாப்பிட்றேன், கீழே கொட்டாதில்ல அப்படிங்கிறாங்க. உடனே மிஸ் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ போய் உன் பிளேஸில் உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டாங்க. உடனே ஓகே அப்படின்னு சொல்லி காவேரியும் போயிடுறாங்க. நெக்ஸ்ட்டு சீனில் வந்து காவேரி கிட்ட குட்டி காவேரி வந்து பேசுகிறாங்க. எங்கள் அப்பா உங்களை டீஸ் பண்ணனால தானே நீங்கள் கோவமாக இருக்கீங்க என் மேலே. நான் வந்து இனிமேல் அப்படி பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன். எங்கள் அப்பாவுக்கு பதிலாக நான் உங்ககிட்ட சாரி கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே காவேரி சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உன் மிஸ்ஸு, நீ என் ஸ்டூடெண்ட்டு, நீ எல்லா மாதிரி தான் எல்லா பிள்ளைங்களும் எப்படியோ அப்படி தான் நீயும் எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நீ போய் உன் பிளேஸில் உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி பொறுமையாக சொல்கிறாங்க. உடனே காவேரி ஃபேஸ் ஆனால் மாறுது. அப்புறமா என்ன ஆகுதுன்னா ஸ்கூல் முடிஞ்சது, எல்லோரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ குட்டி காவேரி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மிஸ் என் அப்பாவை வர வேணான்னு சொல்லிவிட்டு வாங்க மிஸ் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே காவேரி சொல்கிறாங்க, இல்லை அதெல்லாம் தப்பு, நீ வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்டு தான், உங்கள் அப்பா வந்தால் உன்னை தேடுவார், அப்படிலாம் என்னால் உன்னை வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே குட்டி காவேரி என்ன பண்ணுறாங்கன்னா, மிஸ் அப்பா வர வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை வருவார் உங்கள் அப்பா, இங்கே வெயிட் பண்ணு, அப்பா வந்தோடனே பத்திரமா அப்பா கூட வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிளம்புறாங்க. உடனே இவங்களும் அப்படியே அமைதியாக ரொம்ப சோகமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சீனில் வந்து அதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஆக்சுவலாக வந்து அம்முவை காணோம், அதுதான் வந்து நாளைக்கு ப்ரொமோவாக காட்டியிருக்காங்க. ஸோ நாளைக்கு என்ன அப்டேட்டுங்கிறத நாளைக்கு உங்களுக்கு நான் டெலிகாஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.